அரசாங்கத்திடமிருந்து 25 லட்சம் அமெரிக்க டாலரை நமது ரூபாய் மதிப்பில் சுமார் 80 கோடியை ஹேக்கர் ஒருவர் சுருட்டியுள்ளார் என்று கூறப்படுகிறது. நாடு ஒன்றிடம் பெறப்பட்ட கடனுக்கு செலுத்தப்பட வேண்டிய தவணைப்படமே இவ்வாறு ஹேக்கரால் சுருட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஏப்ரல் 22 இன்று நடந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச, ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன இது தொடர்பான விடயங்களை உள்ளடக்கி சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை அளித்துள்ளார். இதன்படி இதனை ஆராய்ந்து விசாரணைகளை முன்னெடுப்பதா இல்லையா என்பது குறித்து சபாநாயகர் தீர்மானம் எடுப்பார் என்று கூறினார். மேலும் இந்த விடயம் தொடர்பில் நிதியமைச்சு தெளிவுபடுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டார். நாடு ஒன்றிடம் இலங்கை பெற்ற 2 கோடியே 29 லட்சம் டாலர் கடனை தீர்ப்பதற்காக 2026 ஜனவரி 31க்கு முன்னதாக 25 லட்சம் டாலரை திரைசேரி செலுத்தியது. ஆனால் இந்த பணம் உரிய கடன் வழங்குனருக்கு செல்லவில்லை. இது ஹேக்கர் ஒருவரின் கணக்குக்கு சென்றுள்ளது என்று கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணைகளில் பணிப்பாளர்கள் இருவரும் கணினி இயக்குநரும் கைது பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்று கூறப்படுகிறது.